எல்லோருக்கும் வணக்கம். இஞ்சிமேடு வரதராஜ பெருமாள் கோவிலை பற்றி பார்ப்போம். இந்த கோவில் திருவண்ணாமலை இஞ்சிமேடு என்ற ஊரில் இருக்கிறது. மூலவரின் பெயர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள், தாயார் பெருந்தேவி தாயார். இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால், நாட்டில் வேறெங்கும் காண கிடைக்காத வகையில் ஸ்ரீராமரின் இடது கையில் உள்ள வில்லில் ஸ்ரீ நரசிம்மர் அருள்பாலிக்கிறார். ராமரின் அருகிலேயே கருடாழ்வாரும் அனுமாரும் காட்சியளிக்கிறார்கள். நரசிம்மர் மடியில் உள்ள தாயார் நரசிம்மரை ஆலிங்கனம் செய்வது போல் இருக்கும். வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பெருந்தேவி அம்மையாரும் வரதராஜ பெருமாளுடன் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார்கள். மேலும் லக்ஷ்மி நரசிம்மர், அனுமார், லக்ஷ்மணர், சீதா, ஆழ்வார்கள் என ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கிறது. இந்த கோவிலின் வரலாறை பார்ப்போம். பரத்வாஜ முனிவரின் தவத்தால் மகிழ்ச்சியடைந்த திருமால் முனிவரின் கண்முன் தோன்றி அருள்பாலித்தார். அப்போது இந்த தலத்திலேயே குடிகொண்டு மக்களுக்கு வரமளிக்க வேண்டும் என்று பரத்வாஜ முனிவர் வேண்டினார். அதனால் திருமாலும் இங்கேயே இருந்து ஸ்ரீராமராக காட்சி கொடுக்கிறார். இதனை அறிந்த பலரும் இந்த தலத்திற்கு வந்து திருமாலுக்கு பூஜை செய்ய துவங்கினார்கள். இதை அறிந்த மன்னரும் அங்கேயே ஆலயம் ஒன்றை கட்டி வழிபட துவங்கினார். அதுவே இன்று இஞ்சிமேட்டில் உள்ள பெரிய திருமால் கோவிலாக இருக்கிறது. வயது கடந்தும் திருமணம் பாக்கியம் இன்றி இருப்பவர்கள் இங்கு நடைபெறும் திருக்கல்யாண பூஜையில் பங்கேற்கலாம். அப்படி பங்கேற்று வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பெருந்தேவி அம்மையாருக்கு மஞ்சளில் மாலை அணிவித்து வழிபட வேண்டும். அப்படி வேண்டி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும். வேண்டியது நிறைவேறியதும் பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் விரலி மஞ்சளில் அபிஷேகம் செய்கிறார்கள். பக்தர்கள் புது ஆடைகள், நகைகள், காணிக்கைகள் செலுத்தி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள். பெருமாளுக்கு உகந்த விரத நாட்களான வைகுண்ட ஏகாதசி அன்று ஊர் மக்கள் அதிக அளவில் பங்கேற்கிறார்கள். இந்த கோவில் தலத்திலேயே அனுமாருக்கு தனி சன்னதி இருப்பதால் அனுமார் ஜெயந்தி மற்றும் ஸ்ரீராம நவமி அன்று பிரார்த்தனைகள் நடைபெறுகிறது. நாமும் முடிந்தால் இஞ்சிமேட்டில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள், பெருந்தேவி தாயார் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் செய்து வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும், நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும். தேவதா காரிய சித்தியர்த்தம் சபாஸ்தம்ப சமுத்பவம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே.